தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு இணைந்து திரைப்பட சம்பந்தமான ஒரு சிறப்பான தகவலை செய்தியாக தந்திருக்கிறார்கள். ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்த போது, லேடி சூப்பர் ஸ்டார் என்று தமிழ் திரை உலகத்தில் இன்றைக்கு நயன்தாராவை சொல்லி வருகிறார்கள். சொல்வதை அவரும் விரும்புகிறார், சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பது ஊடகங்களும் பத்திரிகை செய்திகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நயன்தாரா சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் என்று வருவதற்கு முன்பாக, பட்டத்தை பெறுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டிலும் தெலுங்கு, ஆந்திரா பகுதி தெலுங்கானாவிலும் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் லேடி சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்பட்டவர் விஜயசாந்தி. கல்லுக்குள் ஈரம் என்ற பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்து நிவாஸ் ஒளிப்பதிவு இயக்கத்தை ஏற்ற கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகி அதில் இரண்டாவது கதாநாயகியாக வந்த விஜயசாந்தி அவர்கள் தன்னுடைய திறமையாலும் ஆற்றல் மிக்க நடிப்பினாலும் படிப்படியாக முன்னேறி போலீஸ் வேடங்களிலே நடித்து அவர் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை வென்றார். அவர் வைஜெயந்தி ஐபிஎஸ் என்ற ஒரு தெலுங்கு படம் அதில் தமிழிலும் டப் செய்யப்பட்டது, தமிழிலும் மொழி மாற்றப்பட்டது. அந்த படத்தில் அதிரடி கதாநாயகியாக, ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியாக, துணிச்சலாக சண்டை காட்சியில் எகிரி குதித்து சண்டை காட்சிகளிலே நடித்தார். கரணமடிப்பதும், மேலே ஏறி குதிப்பதும், கால்களால் உதைப்பதும் என்று சண்டை காட்சியிலே தன்னுடைய வீரத்தை காட்டினார். ஆண்களுக்கு இணையான காட்சிகளை நடித்தார். அதனால் வைஜெயந்தி ஐபிஎஸ் திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும், அது இந்தியிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு சூப்பராக அன்றைக்கு 200 நாட்கள் அபார வெற்றி பெற்று வசூலை குவித்த ஒரு திரைப்படம் வைஜெயந்தி ஐபிஎஸ். அதை போல போலீஸ் வேடங்களிலே நடித்து ஏராளமான திரைப்படம். இன்னும் சரண்ராஜோடு ஒரு திரைப்படம். அன்றைக்கு வில்லன், குணச்சித்திரம், கதாநாயகன் என்ற நடித்த சரண்ராஜ் அவர்களோடு ஒரு திரைப்படம், தென்றல் புயலானது என்ற ஒரு திரைப்படம், தெலுங்கு திரைப்படம், அதில் தமிழிலும் டப் செய்யப்பட்டது. விஜயசாந்தி கதாநாயகியாகவும் வில்லன் கதாபாத்திரம், வில்லன் கிளந்த நாயகன் கதாபாத்திரத்திலே சரண்ராஜ் நடித்திருப்பார். அதில்தான் சரண்ராஜ் அவர்களுக்கு பெயர் கிடைத்தது. அதிலும் சூப்பராக நடித்திருப்பார் விஜயசாந்தி. இப்படி ஆணுக்கு இணையாக, கதாநாயகனுக்கு ஈக்குவலாக பல திரைப்படங்களில் நடித்து இவர் போலீஸ் வேடங்களிலே கலக்கியதன் காரணமாக அன்றைக்கே இவருக்கு லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்ற பெயர் வைத்தார்கள். அதற்கு பிறகு அரசியலிலே நுழைந்து எம்பியாகி மாறி பல்வேறு அரசியல் கட்டங்களிலே கடந்து இன்றைக்கும் அவர் அரசியலிலே இருந்து கொண்டு
பல ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். தெலுங்கிலே அர்ஜுன் சன் ஆஃப் என்ற திரைப்படத்தில் இன்றைக்கு போலீஸ் அதிகாரியாக நடித்து கலக்கி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு அவருடைய திரை வாழ்க்கை அந்த இளமை துடிப்போடு அதே IPS வைஜெயந்தி படத்தில் நடித்ததை போல இன்றைக்கும் அவருடைய துணிச்சலான காட்சிகள் இப்போதும் அந்த காக்கி உடையிலே கலக்கிக் கொண்டிருக்கிறது என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்ததோடு இதனை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான முறையில் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலே இருந்து விஜயசாந்தி அவர்கள் நடித்த பல்வேறு திரைப்படங்களை தொகுத்து அழகாக இதை ஒரு செய்தி வடிவமாக தந்திருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காணுங்கள் என்று நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.